Hi friends, a warm welcome to Conceptual Educational Channel. Today we are going to see 8th standard term 1 lesson 1 measurement. நம்ம சேனலில் 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் வீடியோஸ் டீச் பண்ணி போட்டுட்ருக்கோம். 6th ஸ்டாண்டர்டோட வீடியோஸ் வந்து நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை உங்களோட சிஸ்டர் பிரதருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பாருங்கள். அண்ட் 8th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் லெசன் இப்போ நம்ம பார்க்கலாம். மெஷர்மெண்ட். இது வந்து சமச்சீர் கல்வி புக் தான், ஓகேவா? ஸோ நம்ம லெசனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம கான்செப்ட்ஸ் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்ட்ரொடக்ஷன். ஃபிசிக்ஸ் அப்படின்னா அது வந்து நேச்சரை ஸ்டடி பண்ணுறது அண்ட் நேச்சுரல் ஃபினாமினா ஸ்டடி பண்ணுறது தான் என்னது ஃபிசிக்ஸ். எல்லா சப்ஜெக்ட், அதாவது சயின்ஸில் எல்லா சப்ஜெக்ட் இருக்கு இல்லையா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, இந்த சப்ஜெக்ட்டுக்கு எல்லாமே பேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் தான் வந்து பேஸ். ஓகே, ஃபார் சயின்ஸ் சப்ஜெக்ட் பேஸ் இஸ் ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வேஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும், ஓகேவா? சும்மா ஜஸ்ட் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுக்க மாட்டாங்க. இட் இஸ் பிகாஸ் ஆஃப் அப்சர்வேஷன். த பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் அலோ அஸ் டு டெவலப் அ டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் நேச்சர். நம்ம நேச்சரை வந்து டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த பிரின்சிபல்ஸ் அண்ட் அப்சர்வேஷன்ஸ் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்காங்க. அண்ட் சயின்டிஃபிக் தியரிஸ் நிறைய கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி வேலிட் ஆகும் அப்படின்னா ஒன்லி த்ரூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், கன்ஃபார்ம் த்ரூ த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், ஓகேவா? அந்த எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ் ஆச்சுன்னா அந்த சயின்டிஃபிக் தியரிஸை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம். Theories in physics use many physical quantities that we have measured to. ஸோ நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற மெஷர்மெண்ட் குவான்டிட்டிஸ், இப்போ 1 லிட்டர் பால் தாங்க, 1 லிட்டர். ஸோ இந்த லிட்டர், 1 மீட்டர், ஸோ இந்த மீட்டர், இந்த விஷயங்கள்லாம் எங்கேருந்து கிடைக்கிது? நம்மளுக்கு ஃபிசிக்ஸ்லேருந்து தான் கிடச்சிச்சு, ஓகேவா? மெஷர்மெண்ட் இஸ் த பேஸ் ஆஃப் ஆல் சயின்டிஃபிக் ஸ்டடீஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இப்போ ஒரு மெஷர்மெண்ட் வேணும் அப்படி தானே, ஒரு விஷயம் நம்ம படிக்க போகிறோம், ஒரு பர்டிகுலர் திங்கை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னா அதோட பேசிக் மெஷர்மெண்ட்லேருந்து ஆரம்பிப்போம். ஸோ மெஷர்மெண்ட் தான் பேசிக் ஃபார் scientific study and experiment. So measurement plays a vital role in our day-to-day life. It is the process of finding an unknown physical quantity by using a standard quantity. நம்மக்கிட்ட 50 கிராம் ஆஃப் ஒரு வெயிட் இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம இந்த ஒரு பருப்பு வாங்குறோன்னா இது எவ்வளோன்னு தெரியலன்னு என்ன செய்வோம்? இது 50 கிராம் வச்சு அது ஈக்குவலாக இருக்கான்னு பார்ப்போம் இல்லையா? ஸோ ஒரு அன்னோன் குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நோன் குவான்டிட்டி நம்மளுக்கு தேவைப்படுது. ஸோ இதுதான் சொல்லியிருக்காங்க, இதுதான் மெஷர்மெண்ட். ஸோ யூனிட் சிஸ்டம். We need 3 things for perfect measurements. 3 விஷயம் வேணும். என்னதுன்னா இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அண்ட் அக்செப்டபிள் யூனிட், ஓகேவா? ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வேணும், அண்ட் தென் ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி அண்ட் தென் அக்செப்டபிள் யூனிட். ஃபார் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒரு புக் எடுத்துக்கோங்க. அந்த புக்கோட லென்த் எவ்வளோன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? 30 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? இங்கே லென்த் அப்படின்றது என்னது? ஃபிசிக்கல் குவான்டிட்டி, ஸ்டாண்டர்ட் குவான்டிட்டி. அண்ட் தென் ரூலர், அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, அது என்னது? இன்ஸ்ட்ருமெண்ட் நம்ம யூஸ் பண்ணோம். அண்ட் தென் 30 சென்டிமீட்டர் அப்படின்றது என்னது? மேக்னிடியூட், யூனிட், ஓகேவா? சென்டிமீட்டர் என்னது? யூனிட். ஸோ இந்த 3 விஷயம் வேணும் எதுக்கு? மெஷர்மெண்ட்டுக்கு. ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் மெஷர்மெண்ட் அப்படிங்காங்க. ஓகே, எக்ஸாம்பிள் பார்த்தாச்சு. பர்ஃபெக்டாக இந்த 30 சென்டிமீட்டர் தான் எல்லாருக்குமே ஒரே புக் தான் இருக்க போது 30 சென்டிமீட்டர் தான் வரும். ஸோ ஆனால் பர்ஃபெக்டாக வருமானு கேட்டிங்கன்னா மேபி இருக்காது, பிகாஸ் ஆஃப் சம் எரர்ஸ் இருக்கலாம். ஸோ இந்த வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இருக்காது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ ஒரு காமனாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஒரு சிஸ்டம் வேணும் அப்படின்றதுக்காண்டி ஒரு 3 சிஸ்டம் கொண்டு வராங்க. எஃபிஎஸ் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்னது? எஃபிஎஸ் சிஸ்டம். ஃபுட் ஃபார் லென்த்துக்கு வந்து ஃபுட் யூஸ் பண்ணுவாங்க. பவுண்ட் ஃபார் மாஸ், ஓகே. அண்ட் செகண்ட் ஃபார் டைம், ஓகே. இது வந்து எஃபிஎஸ் சிஸ்டம். அண்ட் தென் சிஜிஎஸ் சிஸ்டம். நம்ம நாட்டில் என்ன யூஸ் பண்ணுறோம்? சிஜிஎஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம், ஓகேவா? சென்டிமீட்டர் ஃபார் லென்த், கிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம், ஓகேவா? எம்கேஎஸ் சிஸ்டம். மீட்டர் ஃபார் லென்த், கிலோகிராம் ஃபார் மாஸ் அண்ட் செகண்ட் ஃபார் டைம், ஓகே. ஸோ நம்ம இந்த 2 யூஸ் பண்ணுவோம், ஓகே. இங்கே பாருங்கள், சிஜிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் அண்ட் எஸ்ஐ யூனிட்ஸ் ஆர் மெட்ரிக் சிஸ்டம்ஸ் ஆஃப் யூனிட்ஸ் அண்ட் எஃபிஎஸ் இஸ் நாட் அ மெட்ரிக் சிஸ்டம். இட் இஸ் அ பிரிட்டிஷ் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ஓகேவா? சிஜிஎஸும் எம்கேஎஸும் என்னது? மெட்ரிக் சிஸ்டம். ஆனால் எஃபிஎஸ் என்னது? பிரிட்டிஷோட சிஸ்டம், ஓகே. பிரிட்டிஷ் என்ன யூஸ் பண்ணுவாங்க? பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? பவுண்ட்ஸ், ஃபுட் ஃபார் லென்த் யூஸ் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ பிரிட்டிஷ் சிஸ்டம் என்னது? எஃபிஎஸ் சிஸ்டம். இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ், ஓகே. ஸோ நம்ம இயர்லி டேஸில் என்ன செஞ்சாங்க? சயின்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செய்யணும், அது ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா அது ரிசல்ட்ஸ் வந்து எப்படி இருந்துச்சு? ஓன் சிஸ்டம்ஸில் இருந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த எக்ஸ்பெரிமெண்ட் அவங்களுக்கு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் வந்து புரிஞ்சிக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணும்போது அது வந்து ரொம்ப எரராக இருக்கும். ஸோ அதனால தான் காமன் சிஸ்டம் வந்து கொண்டு வந்தாங்க, ஓகேவா? ஸோ இந்த மிஸ்கம்யூனிகேஷன், அவங்களோட லாங்குவேஜ் நம்மளுக்கு புரியாது, இந்த மாதிரி விஷயங்களால் நம்மளால் அவங்க என்ன சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இதனால தான் நம்ம யூனிஃபார்மாக ஒரு சிஸ்டம் ஃபாலோ பண்ணுவோம் வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. ஸோ இதை நம்ம படிச்சிருப்போம். 1960s வந்து 11th ஜென்ரல் கான்ஃபரன்ஸ் வெயிட்ஸ்
அண்ட் மெஷர்ஸ் அட் பாரிஸ் இன் ஃப்ரான்ஸ். அந்த சயின்டிஸ்ட் என்ன ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் வேணும் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ்க்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, அதோட நீட் என்ன அப்படின்றத சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் சிஸ்டமோட நேம் தான் என்னது, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். ஸோ இதை பாப்புலராக என்ன சொல்லுவாங்கன்னா SI சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா, இது வந்து அப்ரிவேஷன் பார்த்திங்கன்னா சிஸ்டம் இன்டர்நேஷ்னல், அதாவது ஃப்ரெஞ்ச் நேம். ஓகேவா இது. ஸோ இந்த சயின்டிஸ்ட் சூஸ் 7 ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அஸ் த பேஸ் குவான்டிட்டிஸ். ஸோ பேஸாக வந்து 7 இருக்குது. ஸோ இந்த 7 பேஸ் குவான்டிட்டிஸை வச்சு ஸ்டாண்டர்ட் யூனிட் கொண்டு வராங்க. ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு. ஸோ தே ஆர் நோன் அஸ் பேஸ் யூனிட் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ பாருங்கள், இதுதான் அந்த பேஸ் யூனிட் ஆர் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். ஸோ இந்த 7 விஷயம் தான் என்னது, பேஸ். ஓகேவா. அண்ட் தென் லென்த் பாருங்கள், லென்த்தை எப்படி மெஷர் பண்ணுறோம் யூனிட்டில், மீட்டர். ஸோ இதுக்கு சிம்பிள் என்னது, ஸ்மால் m. அண்ட் தென் மாஸ் கிலோகிராம். ஸோ இப்போ ஒரு வெயிட் இருக்குது, அதை எப்படி நம்ம பார்ப்போம், கிலோகிராம் மூலியமாக. ஓகேவா. ஸோ கேஜி. டைம் அப்படின்னா செகண்ட், S. டெம்பரேச்சர் கெல்வின், K. எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், யூஸிங் த யூனிட் ஆம்பையர், A, கேபிட்டல் A. அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், மோல். அண்ட் தென் சிம்பிள் பாருங்கள், MOL. லூமினஸ் இன்டென்சிட்டி, candela, CD. ஓகே. ஸோ நம்ம 7th ஸ்டாண்டர்ட் லெசனில் ஃபஸ்ட்டு 3 பேஸ் குவான்டிட்டிஸ் நம்ம படிச்சிருப்போம். ஓகேவா. லென்த், மாஸ் அண்ட் டைம் படிச்சிருப்போம். இப்போ அதுக்கு அடுத்த 3 குவான்டிட்டிஸ், டெம்பரேச்சர், கரண்ட், அதாவது என்னது எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் அண்ட் லூமினஸ் இன்டென்சிட்டி படிக்க போகிறோம். ஓகே. மிச்சோல 4 பார்க்கலாம். டூ யூ நோ பார்க்கலாம். ஸோ டிசம்பர் 1998 வந்து நேஷ்னல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் USA இருக்குல்ல. ஸோ இது வந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்க. என்ன லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, மார்ஸில் வந்து கிளைமேட் எப்படி இருக்குது, அதோட கிளைமேட் சேஞ்சஸை பற்றி கணக்கிடுறதுக்காண்டி மார்ஸுக்கு வந்து மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டர் அப்படின்ற ஒரு ஆர்பிட்டை வந்து அனுப்புகிறாங்க. ஓகேவா. இது வந்து 9 months வந்து ட்ராவல் பண்ணுது. 23rd September 1999 வந்து அங்கே ரீச் ஆக போகும்போது அது என்ன செஞ்சு திடீர்னு டிஸப்பியர் ஆகிடுச்சு. ஸோ என்னாச்சு, எதனால இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கச்சில், ஸோ அங்கே நிறைய குழுவாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா. அதில் ஒரு குழு என்ன செஞ்சுருக்காங்க, பிரிட்டிஷ் சிஸ்டம் FPS சிஸ்டமை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இன்னொரு சயின்டிஸ்ட் குரூப் என்ன செஞ்சுருக்காங்க, MKS சிஸ்டம், மெட்ரிக் சிஸ்டம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களுக்கு வந்து $125 million வந்து லாஸ் ஆகிருக்கு. ஸோ கேல்குலேஷன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்களா. ஸோ ஒருத்தவங்க வந்து அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க, பட் ஒருத்தவங்க வந்து பிரிட்டிஷ் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க, FPS சிஸ்டம், அண்ட் இன்னொருத்தவங்க MKS சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறாங்க. அதனால் நிறைய கேல்குலேஷன்ஸ் எரர் ஆகுது அண்ட் அவங்களுக்கு $125 million லாஸ் ஆகுது. இப்போ டெம்பரேச்சர் பற்றி பார்க்கலாம். ஐடென்டிஃபை விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஹாட் அண்ட் விச் ஆஃப் தம் ஆர் கோல்டு. ஸோ ஐஸ்கிரீம் வந்து கோல்டாக இருக்கும், அயன் பாக்ஸ் ஹாட்டாக இருக்கும், ஸோ வந்து ஃபயர் பர்ன் பண்ணுறது ஹாட்டாக இருக்கும், ஐஸ் வந்து கோல்டாக இருக்கும். So we see a number of objects in our daily life. Some of them are cold and some of them are hot. நம்ம டெய்லி பார்க்குற நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கோல்டாக இருக்கும், ஹாட்டாக இருக்கும் இல்லையா. சம்டைம்ஸ் நம்ம சொல்லலாம், இந்த ஆப்ஜெக்ட் 2 ஆப்ஜெக்ட்டுமே ஈக்குவலாக ஹாட்டாக இருக்குது இல்லை ஈக்குவலாக கோல்டாக இருக்குன்னு சொல்லலாம். அதை நம்ம எப்படி சொல்ல முடியும், வித் த ஹெல்ப் ஆஃப் த குவான்டிட்டி நோன் அஸ் டெம்பரேச்சர். ஓகே. டெம்பரேச்சர் மூலியமாக தான் நம்ம என்ன சொல்ல முடியும், இதுவும் சேமாக ஹாட்டாக இருக்குது, சேமாக கோல்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ டெம்பரேச்சருக்கு டெஃபினிஷன் தந்திருக்காங்க பாருங்கள், செகண்ட் பேராகிராஃப். டெம்பரேச்சர் இஸ் அ ஃபிசிக்கல் குவான்டிட்டி தட் எக்ஸ்பிரஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ். ஓகே. டெம்பரேச்சர் என்ன பண்ணுன்னு இப்போ தான் சொன்னேன், ஒரு ஆப்ஜெக்டோட ஹாட்னஸ் ஆர் கோல்ட்னஸோட டிகிரியை காமிக்கும் நம்மளுக்கு. ஓகே. அண்ட் தென் இதுதான் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. Heat energy given to the substance will increase its temperature. Heat energy removed from a substance will lower its temperature. ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு ஹீட் எனர்ஜி கொடுத்தோன்னா அங்கே டெம்பரேச்சர் என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அது என்னது, ஹாட்னஸ் காமிக்கும். இப்போ நம்ம ஆப்ஜெக்ட்லேருந்து டெம்பரேச்சர் எடுத்தோம்னா அது கோல்ட் ஆகும். அதாவது இப்போ வந்து ஒரு ஃப்ரிட்ஜ்லேருந்து ஐஸ்கிரீம் எடுத்து வெளியே வைக்கிங்க அப்படின்னா அது வந்து என்ன ஆகும், இந்த சரௌண்டிங்கில் டெம்பரேச்சர் வந்து கூல் ஆகும் இல்லையா. ஸோ அப்போ என்ன ஆகும், ஹீட் ரிமூவ் ஆகிருக்கு இல்லையா, அந்த ஹீட் ரிமூவ் ஆகும்போது அது என்ன ஆகுது, கூல் ஆகுது. So temperature is defined as the measure of average kinetic energy of a particle in a system. ஸோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்குது, அதில் வந்து ஆவரேஜாக எவ்வளோ கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது அதை பொறுத்து தான் டெம்பரேச்சர் வந்து சொல்லுவாங்க. ஓகேவா. The SI unit of temperature is Kelvin. Thermometers are used to measure the temperature directly. Thermometers இருக்கு அதை வந்து நம்ம டெம்பரேச்சர் டேரெக்டாக மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ the instrument used to measure temperature directly is thermometer. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே. தெர்மோமீட்டர்ஸ்க்கு வந்து ஒரு காமனாக ஸ்டாண்டர்ட் ஸ்கேல்ஸ் இருக்குது. ஒன்று ஃபாரன்ஹீட் அல்லதுனா செல்சியஸ் அல்லதுனா கெல்வின். ஓகே. இதுக்குள்ளே தான் வந்து இந்த டெம்பரேச்சர் நம்ம மெஷர் பண்ணுவோம். ஓகே. நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டு. ஸோ டெம்பரேச்சர் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் எலக்ட்ரிக் கரண்ட்டு.
flow of electric charges in a particular direction is known as electric current. வந்து எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகுது ஒரு பர்டிகுலர் டைரெக்ஷனில். இப்போ நீங்கள் ஒரு அயன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஸ்விட்ச் போட்டோன்னு என்னாகும், அந்த வயரில் வந்து என்னாகும், ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோ ஆகும். எங்கேருந்து, அந்த ஸ்விட்ச் போர்டிலேருந்து அயன் பாக்ஸ்க்கு ட்ராவல் ஆகும். ஸோ ஃப்ளோ ஆஃப் டைரக்ஷன். ஓகே, ஸோ அந்த சார்ஜஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மூவ் ஆகும் இல்லையா, அதுதான் என்னது எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ த மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் தி அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ கண்டக்டர் இன் 1 செகண்ட். ஸோ மேக்னிடியூட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்னா என்ன தான், அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜஸ் எவ்வளோ வந்து அந்த கண்டக்டரில் 1 செகண்ட்க்கு ஃப்ளோ ஆகுது அப்படின்றது. ஸோ எலக்ட்ரிக் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பை டைம். ஓகே, எலக்ட்ரிக் கரண்ட் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ், அந்த எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பாஸ் ஆகுது அதை Q அப்படி சொல்லுவோம். ஸோ டைமை வந்து Tன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதான் ஃபார்முலா, I is equal to Q by T. ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜை வந்து நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம்னா கூலும். ஓகே, the SI unit of electric current is ampere. அது ஆம்பையர் எப்படி டினோட் பண்ணுவோம்னா கேபிட்டல் A. ஓகேவா, எலக்ட்ரிக் கரண்ட்டோட SI யூனிட் என்னது ஆம்பையர், அது கேபிட்டல் A அப்படின்னு டினோட் பண்ணுவோம். in 1 coulomb of charge is flowing through a conductor in 1 second, then the amount of current flowing is said to be 1 ampere. இப்போது ஒரு கூலும் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் வந்து அந்த கண்டக்டரில் 1 செகண்ட்க்கு பாயுது இல்லையா, அந்த அமௌண்ட் என்னன்னு சொல்கிறாங்கன்னா 1 ஆம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ அம்மீட்டர் இஸ் அ டிவைஸ் யூஸ் டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட். ஸோ இந்த டிவைஸ் பேர் என்னது அம்மீட்டர். இந்த இமேஜில் இருக்கலையே இந்த டிவைஸ் பேர் அம்மீட்டர். இது வந்து எலக்ட்ரிக் கரண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டிவைஸ். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், amount of substance. Amount of substance is a measure of the number of entities present in a substance. The entity may be an atom, molecule, ion, electron or proton. இப்போ நம்ம தேர்ட் அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பொருள் இருக்குது, ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன எதை சொல்லுவீங்க, அதில் இருக்கிற என்டைட்டிஸ், அதாவது துகள்கள் பொறுத்து சொல்லுவோம். ஓகேவா, துகள்கள் எவ்வளோ இருக்கோ அதை வச்சு சொல்லுவோம். ஸோ துகள்கள்னால் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம்ஸ், மாலிகூல்ஸ், அயன்ஸ், எலக்ட்ரான்ஸ் ஆர் ப்ரோட்டான்ஸ். Generally, the amount of substance is directly proportional to the number of atoms or molecules. ஜென்ரலாகவே அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த சப்ஸ்டன்ஸில் எவ்வளோ ஆட்டம்ஸ் அல்லது மாலிகூல்ஸ் இருக்குது அதை பொறுத்து தான் அந்த அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. ஓகேவா, கேன் யூ கவுண்ட் த காப்பர் காயின்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், இங்கே 4 காப்பர் காயின்ஸ் இருக்குது. பிகாஸ் நம்மளுக்கு இது விசிபிளாக தெரியுது, நம்மளால் கவுண்ட் பண்ண முடியுது. பட் இப்போ ஒரே ஒரு காப்பர் காயினில் எவ்வளோ காப்பர் ஆட்டம்ஸ் இருக்குன்னு சொன்னால் கேட்டாங்கன்னா அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. பிகாஸ் ஆட்டம்ஸ் ஆர் நாட் விசிபிள் இல்லையா, நம்ம கண்ணில் வந்து ஆட்டம்ஸ் வந்து தெரியாது. ஸோ அப்போ என்ன செய்ய முடியும் பாருங்கள், லாஸ்ட் டைம் பாருங்கள், the number of atoms or molecules in a substance is measured in mole. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது, மாலிகூல்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறது என்னது அப்படின்னா மோல். ஓகே, இஸ் மெஷர்ட் இன் மோல் அண்ட் இது என்னது SI யூனிட். ஸோ மோல் இஸ் டிஃபைன்ட் as the amount of substance which contains 6.023 into 10 power 23 entities. It is denoted as MOL. ஸோ மோல் அப்படின்னா என்ன, ஒரு இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா which contains 6.023 into 10 power 23 entities. இதில் இவ்வளோ என்டைட்டிஸ் இருக்கிறது தான் மோல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மோல்ன்றது என்னது SI யூனிட் அண்ட் அதோட சிம்பிள் பாருங்கள் MOL. ஸோ அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸோட SI யூனிட் என்னது மோல். More to know, the number 6.023 into 10 power 23 is known as Avogadro number. So Avogadro number என்னன்னு கேட்டால் தெரிஞ்சுக்கோங்க, 6.023 into 10 power 23. Luminous intensity last. ஓகேவா, have you ever seen these scenes on the television? What is the umpire doing? He is checking the intensity of light by using an instrument. The measure of power of emitted light by a light source is a particular direction per unit solid angle is called as luminous intensity. இமேஜ் பாருங்கள், 3 அம்பையர்ஸ் இருக்காங்க. அவங்க கையில் என்னமோ ஒரு டிவைஸ் வச்சு செக் பண்ணுறாங்க. இந்த டிவைஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம கண்ணில் எவ்வளோ கண்ணில் வந்து லைட் விழுகுது இல்லையா, நம்ம சுற்றி இருக்கிற லைட்டில். ஸோ அது எவ்வளோ இன்டென்சிட்டி இருக்குது அப்படின்றத இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் செக் பண்ணுறாங்க. ஸ்டேடியம் ஃபுல்லாக லைட்டாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த லைட் சோர்ஸ் வந்து நம்ம கண்ணில் விழுகும். ஸோ அதோட பவர் எவ்வளோ பவர் ஆஃப் லைட் எமிட் ஆகுது அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில், அந்த லைட் சோர்ஸில் உள்ள அந்த பர்டிகுலர் டைரக்ஷனில் பர் யூனிட் சாலிட் ஆங்கிளுக்கு அதை கண்டுபிடிச்சோம்னா அது என்னதுன்னா லூமினஸ் இன்டென்சிட்டி. ஸோ லூமினஸ் இன்டென்சிட்டி நம்ம வந்து எப்படி SI யூனிட் இது பண்ணுறோம் அப்படின்னா கேண்டலா. ஓகே, கேண்டலா, இந்த கேண்டலாவை எப்படி டினோட் பண்ணுறாங்க அப்படின்னா CD. ஓகே, ஸ்மால் CD. The light emitted from a common wax candle is approximately equal to 1 candela. ஸோ நம்ம நார்மலாக வீட்டில் கேண்டில் வச்சுருப்போம் இல்லையா, மெழுகுவர்த்தி, அதுலேருந்து வரக்கூடிய அந்த லைட் வந்து எவ்வளோ அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 1 கேண்டலாமா. ஸோ luminous intensity is measured by photometer. ஸோ இந்த டிவைஸ் யூஸ் டு மெஷர் லைட் என்னது photometer.
which gives the luminous intensity in terms of candela directly. ஸோ வந்து நம்ம அந்த லைட் சோர்ஸ் எவ்வளோ இருக்குங்க இந்த பவர் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஃபோட்டோமீட்டர் மூலிமா கண்டுபிடிக்கும் போது அது டேரெக்டாக உங்களுக்கு கேண்டலாலே ஆன்சர் கொடுத்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட் இன்ஃபோபிட்ஸ் பாருங்கள். luminous flux or luminous power is the measure of the perceived power of the light. It is SI unit is lumen. luminous flux luminous powerனா என்ன சொல்கிறாங்க, அந்த லைட் நம்மளுக்கு எவ்வளோ ஃபீல் ஆச்சு அப்படின்றது தான் அந்த இது. ஓகேவா? ஸோ அதை நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம் SI யூனிட்லனா lumen அப்படின்னு. ஸோ 1 lumen is defined as the luminous flux of the light produced by the light source that emits 1 candela of luminous intensity over a solid angle of 1 steradian. ஓகே, இதோட நம்ம பார்த்துட்டு இருந்த இந்த ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் 7மே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம டெரிவேட் குவான்டிட்டிஸ் பார்க்க போகிறோம். ஸோ plane angle is the angle made at the intersection of two straight lines or intersection of two planes. The SI unit of plane angle is radian and it is denoted as RAD. ஓகே, ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லைன்னா ரெண்டு பிளேனை வந்து இன்டர்செக்ட் ஆகுச்சு, ரெண்டு கட் ஆகுது அப்படின்னா அந்த சென்டரில் ஃபார்ம் ஆகிற அந்த பிளேனை என்ன சொல்கிறோம் அப்படின்னா பிளேன் ஆங்கிள் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து SI யூனிட் என்னது ரேடியன் அண்ட் அதை எப்படி டினோட் பண்ணுவாங்க RAD. So radian is an angle subtended at the center of a circle by an arc whose length is equal to the radius of the circle. ஸோ ரேடியன்னா என்னன்னு சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு சர்க்கிளில் ஒரு ஆங்கிள் சப்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆர்க்கோட லென்த் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலாக இருக்குமோ அந்த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அந்த எஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்காங்களா ரெட் கலர் டார்க் ரெட் கலர், அது வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பை ரேடியன் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி. இப்போ 1 ரேடியனோட ஃபார்முலா என்னது 180 டிகிரி பை பை. ஸோ இது இம்பார்ட்டன்ட். 1 ரேடியனோட ஃபார்முலா என்னது 180 டிகிரி பை பை. Next is solid angle. Okay, plane angle பார்த்தாச்சு. இப்போ solid angle. Solid angle is the angle formed by 3 or more planes intersecting at a common point. ஸோ 2 அல்லதுனா 3 பிளேன் ஒரு காமன் பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுதுன்னா அது என்னது சாலிட் ஆங்கிள். இட் கேன் ஆல்சோ பி டிஃபைன்ட் ஆஸ் ஆங்கிள் ஃபார்ம்ட் அட் த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோன். ஸோ ஒரு கோன் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஆங்கிள் ஃபார்ம் ஆகும் இல்லையா அந்த வெர்டெக்ஸ் ஆஃப் த கோனில், அதுவும் கூட என்ன சொல்கிறாங்க சாலிட் ஆங்கிள்னு. ஸோ த SI யூனிட் ஆஃப் சாலிட் ஆங்கிள் இஸ் steradian and it is denoted as SR. Okay, steradian is the solid angle at the center of a sphere subtended by a portion whose surface area is equal to the surface radius of the sphere. ஸோ இங்கே ஸ்டிரேடியன்னா என்னென்னு சொல்கிறாங்க, ஒரு ஸ்பியரில் வந்து ஒரு ஏரியா வந்து கவர் ஆகுது. ஸோ அந்த ஏரியா என்னது அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் த ஸ்பியருக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இந்த டயக்ராம் பாருங்கள், ஸ்டிரேடியன் இருக்குது. ஸோ அது 1 மீட்டர். ஸோ இந்த சர்ஃபேஸையும் கணக்கு எடுக்கிறாங்க 1 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவா? தென் do you know until 1995 plane angle and solid angle were classified under supplementary quantities. In 1995 they were shifted to derived quantities. Okay, first derived quantities na enna appadina the fundamental quantities irukle adha base quantities adula irundhu nama parakudiyadhu adula irundhu namakku kedaikakudiyadha enadhu derived quantities adula irundhu nama derive pandrom illaya. So idan derived quantities nu solranga. Difference between plane angle and solid angle. Plane angle solid angle. Okay va? So plane angle பாருங்க, the angle made at the point of intersection of two lines or planes. So ரெண்டு லைன் அல்லது ரெண்டு பிளேன் இன்டர்செக்ட் ஆகிறது அந்த பாயிண்ட்லேருந்து அந்த ஃபார்ம் ஆகிற ஆங்கிள் தான் என்னது பிளேன் ஆங்கிள். இங்கே என்ன சொல்கிறாங்க சாலிட் ஆங்கிளில் இட் இஸ் அன் ஆங்கிள் பை த இன்டர்செக்ஷன் ஆஃப் 3 or more planes of the common point. இங்கே வந்து பிளேன் ஒன்று அல்லது 1 2 3 பிளேன்ஸ்க்கு வந்து சேரும்போது அந்த காமன் பாயிண்டில் வந்து என்ன கிடைக்குது சாலிட் ஆங்கிள் கிடைக்குது அப்படிங்காங்க. ஸோ பிளேன் ஆங்கிளில் பாருங்கள் 2 dimension. ஓகேவா? அது வந்து சாலிட் ஆங்கிள் என்னது 3 dimension. இட்ஸ் யூனிட் இஸ் ரேடியன். பிளேன் ஆங்கிளோட யூனிட் என்னது ரேடியன், சாலிட் ஆங்கிள் யூனிட் வந்து ஸ்டீரேடியன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாக். Clocks are used to measure time intervals. So many clocks are being used from the ancient times. Scientists have modified the mechanism of the clock every time to obtain accuracy. ஸோ கடிகாரம் எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்த டைம் இன்டர்வலை கணக்கிடுறதுக்காக இல்லையா. ஸோ ஏன்ஷியன் டைம்ஸ்லேருந்து நம்ம வந்து இந்த கிளாக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இதில் டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே, இந்த டிஸ்பிளேயை பொறுத்தி கிளாக்ஸ் வந்து டைப்ஸ் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலாக் கிளாக்ஸ் அண்ட் டிஜிட்டல் கிளாக்ஸ். அனலாக் கிளாக்ஸ் அப்படின்னா என்னென்னா அனலாக் கிளாக்ஸ் லுக் லைக் அ கிளாசிக் clock. It has 3 hands to show the time. ஸோ நம்ம வீட்டில் ஒரு கடிகாரம் மாட்டி வச்சுருப்போம் இல்லையா, அதுதான் என்னது அனலாக் கிளாக்ஸ். ஓகேவா? அதில் 3 hands இருக்கும் இல்லையா, மினிட்ஸ் ஹேண்ட் அண்ட் தென் ஹார் ஹேண்ட் அண்ட் தென் செகண்ட்ஸ் ஹேண்ட். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி பாருங்கள், ஹார்ஸ் ஹேண்ட் ஃபஸ்ட்டு. ஸோ அது ரொம்ப இருக்கிறதுலே ஷார்ட்டாக இருக்கும் இல்லையா, அதுதான் ஹார்ஸ் ஹேண்ட். அது வந்து திக்காகவும் இருக்கும். ஸோ இட் ஷோஸ் ஹார்ஸ். அண்ட் தென் மினிட்ஸ் ஹேண்ட் இது லாங்காக தின்னாக இருக்கும், இது மினிட்ஸ் காட்டும். அண்ட் தென் செகண்ட்ஸ் ஹேண்ட் இட் இஸ் அ லாங் அண்ட் வெரி தின், இட் ஷோஸ் செகண்ட்ஸ். இட் மேக்ஸ் 1 rotation in 1 minute and 60 rotations in 1 hour.
ஸோ ஒரு ரொட்டேஷன் வந்துச்சு அப்படின்னா அது என்னது 1 minute. அதே மாதிரி 60 ரொட்டேஷன் வந்துச்சுன்னா என்னது 1 hour. ஓகேவா? Analog clocks can be driven either mechanically or electronically. Next, digital clock. A digital clock displays the time directly. It shows the time in numerals or other symbols. It may have 12 hours or 24 hours display. Recent clocks are showing date, day, month, year, temperature, etc. Digital clocks are often called as electronic clocks. ஸோ இப்போ இந்த டிஸ்பிளேல பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் டிஜிட்டல் கிளாக். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன டைம் அப்படின்னு நம்பர்ஸாகவே காமிச்சிருது. ஓகேவா? அண்ட் இதில் வந்து 12 ஹார்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது, 24 ஹார்ஸ் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இப்போ வந்து நம்ம நைட்டு என்ன சொல்லுவோம், நைட்டு 8 o'clock அப்படின்னா என்ன சொல்லுவோம், 8 PM அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பட் 24 ஹார்ஸில் எப்படி காமிக்கும், 28 hour அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? ஸோ இது இப்போ உள்ள டிஜிட்டல் கிளாக்கில் எப்படி இருக்குது ஃபெசிலிட்டிஸ்னால், இன்றைக்கி என்ன டேட்டு, என்ன மந்த்து, என்ன இயர், என்ன டெம்பரேச்சர், என்ன டே எல்லாமே உங்களுக்கு காமிக்குது. ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் கிளாக் பேஸ்ட் ஆன் ஒர்க்கிங் மெக்கானிசம் பொறுத்து இப்போ 2 டைப்பாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் கிளாக்ஸ் பேஸ்ட் ஆன் டிஸ்பிளே பொறுத்து நம்ம 2 பிரித்தோம். இப்போ வந்து மெக்கானிசம் பொறுத்து 2 பிரிச்சிருக்கோம். குவார்ட்ஸ் கிளாக் அண்ட் அட்டாமிக் கிளாக். குவார்ட்ஸ் கிளாக், these clocks are activated by electronic oscillations which are controlled by a quartz crystal. The frequency of a vibrating crystal is very precise, so quartz clock is more accurate than mechanical clock. These clocks have an accuracy of 1 second in every 10^9 seconds. இந்த குவார்ட்ஸ் கிளாக் பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் ஆசிலேஷன்ஸ் மூலயமா நடக்குது. ஓகேவா? இது வந்து கண்ட்ரோல் எது பண்ணுது அப்படின்னா இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல் தான் கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ இது ஒவ்வொரு வைப்ரேஷனும் கரெக்டாக துல்லியமாக இருக்கும். ஸோ டிஜிட்டல் கிளாக்கை விட இந்த குவார்ட்ஸ் கிளாக் வந்து நம்மளுக்கு என்ன செய்யும், அக்யூரேட்டாக டைமை சொல்லுது. ஸோ ஒரு செகண்ட் அப்படின்றது இது எப்படி மூவ் பண்ணுது அப்படின்னா 10^9 seconds தான் வந்து ஒரு செகண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் அட்டாமிக் கிளாக். These clocks makes use of periodic vibrations occurring within the atom. ஸோ இந்த ஆட்டம்குள்ளே நடக்கிற அந்த periodic vibrations வச்சு தான் இந்த ஆட்டம் வந்து கிளாக்ஸ் டைம் சொல்லுது. These clocks have an accuracy of 1 second in every 10^13 seconds. ஸோ இந்த கிளாக்கோட அக்யூரசி எப்படி இருக்குது, ஒரு செகண்டுக்கு வந்து 10^13 seconds. ஓகேவா? ஸோ அட்டாமிக் கிளாக்ஸ் ஆர் யூஸ்ட் இன் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம், GPS, குளோபல் நேவிகேஷன் சேட்டலைட் சிஸ்டம் அண்ட் இன்டர்நேஷ்னல் டைம் டிஸ்ட்ரிபியூஷன் சர்வீஸ். இவங்க எல்லாமே வந்து அட்டாமிக் கிளாக் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஜிபிஎஸ்ல என்ன கிளாக் யூஸ் பண்ணுறாங்க, அட்டாமிக் கிளாக் யூஸ் பண்ணுறாங்க. இதில் 1 செகண்ட் எவ்வளவு, 10^13 seconds. ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், டூ யூ நோ பார்ப்போம். ஸோ கிரீன்விச் மீன் டைம். கிரீன்விச் மீன் டைம்னா என்னென்னு பார்க்கலாம். Greenwich Mean Time is the mean solar time at the Royal Observatory located in Greenwich in London. It is measured at the longitude of 0 degree. The Earth is divided into 24 zones, each of with 15-degree longitude. These regions are called as time zones. Time difference between two adjacent time zone is 1 hour. இந்த Greenwich Mean Time இந்த பிளேஸ் இருக்குல்ல, இது வந்து எங்கே இருக்குன்னா கரெக்டாக 0 டிகிரியில் இருக்குது. ஸோ எர்த் வந்து 24 ஜோன்ஸாக டிவைட் ஆகிருக்கும். வித் பார்த்திங்கன்னா 15 லாங்கிடியூட்டில் இருக்கும். ஸோ இந்த இடத்த தான் என்ன சொல்கிறோம்னா டைம் ஜோன் அப்படிங்கும். ஸோ இந்த டைம் ஜோனில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் எப்படி சொல்லுவோம், 2 adjacent டைமுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 1 hour இருக்கும். ஓகேவா? ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னா என்னென்னு பார்க்கலாம், IST. ஸோ இது வந்து எப்படின்னா the location of Mirzapur in Uttar Pradesh is taken as the reference longitude of the Indian standard time. It is denoted at the 82.5 degree longitude. ஸோ இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் அப்படின்ற ஸ்டேட்டில் மிர்சாப்பூர் ஒரு பிளேஸ் இருக்குது. ஸோ அந்த பிளேஸ் வழியாக பாஸ் ஆகிற லாங்கிடியூட் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 82.5 degree. இதை பேஸாக வச்சு தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னா IST is equal to GMT plus 530 hours. அதாவது கிரீன்விச் மீன் டைமில் எவ்வளோ மணியோ அதில் இருந்து 530 hours ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். ஓகேவா? நெக்ஸ்ட் அக்யூரசி இன் மெஷர்மெண்ட்ஸ். We have seen that measurement is the base of all experiment in science and technology. The value of every measurement contains some uncertainty. ஸோ இந்த ஃபஸ்ட் இமேஜ் பாருங்கள், குட் அக்வாசியாக இருக்குது அண்ட் குட் பொசிஷனாக இருக்குது. எல்லாமே சென்டரில் கூறி வச்சுருக்காங்க. அண்ட் இங்கே பாருங்கள் குட் பொசிஷன் அண்ட் புவர் அக்வாசி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் இது புவர் அக்வாசி அண்ட் புவர் பொசிஷன். These uncertainties are called as errors. Error is defined as the difference between the real value and the observed value. எரர்னா என்ன, ரியல் வேல்யூக்கும் அப்சர்வ் வேல்யூக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். ஓகேவா? அதுக்குள்ளே இல்லை மைனஸ் பண்ணி எவ்வளோ வேல்யூ இருக்குதோ அதுதான் என்னது எரர். ஸோ வைல் டேக்கிங் மெஷர்மெண்ட்ஸ் எரர் ஷுட் பி மினிமம் அண்ட் த மெஷர்ட் வேல்யூ ஷுட் பி ப்ரசைஸ் அண்ட் அக்யூரேட். இப்போ நம்ம ஒரு மெஷர்மெண்ட் எடுக்கிறோன்னா அதில் எரர் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருந்திருக்கணும். அண்ட் அக்யூரசி அண்ட் பர்சசைஸ் வந்து அக்யூரேட்டாக இருக்கணும். அண்ட் போத்
precision and accuracy may be seen to be same, but they not similar. ஸோ அக்யூரஸினாலும் ஒன்று தான், பொசிஷனாலும் ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் வந்து சேமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அது சேம் கிடையாது. ஸோ லுக் அட் த ஆரோ ஷூட் பை த பர்சன். ஸோ நம்ம பார்த்தோம்ல இந்த ஆரோ, த ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் ஆல் ஆரோஸ் ஆர் ஹிட் அட் த சென்டர். இன் த செகண்ட் இமேஜ் ஆல் த ஆரோஸ் ஆர் ஹிட் அட் த சேம் பிளேஸ் பட் நாட் அட் த சென்டர். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து எல்லாமே சென்டரில் இருந்துச்சு, அப்போ அது வந்து குட் அக்யூரசி அண்ட் குட் பொசிஷன். ஆனால் செகண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரே பிளேஸில் இருந்துச்சு, பட் ஆனால் அது சென்டரில் இல்லை இல்லையா. ஸோ அது என்னது, அது வந்து குட் பொசிஷன் புவர் அக்யூரசி. ஓகேவா. தென் த தேர்ட், த தேர்ட் பர்சன் இஸ் நெய்தர் பர்சைஸ் நார் அக்யூரேட். ரெண்டுமே இல்லை அவங்கக்கிட்ட இல்லையா, அது ரெண்டு எல்லாம் அங்கங்கே இருந்தது. ஸோ அக்யூரேட் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் அ மெஷர்ட் வேல்யூ டு த ஆக்சுவல் வேல்யூ ஆர் ட்ரூ வேல்யூ. ஆக்சுவலாக ஒரு வேல்யூ இருக்குன்னா அது கிட்ட வந்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் அக்யூரசி. ஓகேவா, அது கிட்ட வந்துட்டோம், அதுதான் வந்துருச்சு அப்படின்னா அது அக்யூரேட்டு. பொசிஷன்னா என்ன சொல்கிறாங்க, பொசிஷன் இஸ் த க்ளோஸ்னஸ் ஆஃப் டூ ஆர் மோர் மெஷர்மெண்ட்ஸ் டு ஈச் அதர். ஸோ இப்போ ரெண்டு வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா அது ரெண்டுமே கிட்டத்தட்ட சேமாக வந்துருச்சு அப்படின்னா அது பொசிஷன். ஆனால் நமக்கு கிடைக்க வேண்டிய வேல்யூ வேறு, பட் நமக்கு பார்த்துருக்கிறதுலேயே 2-3 வேல்யூஸ் வந்து கிட்டத்தட்ட சேமாக இருக்குது அப்படின்னா அது பொசிஷன். வைல் மேக்கிங் மெஷர்மெண்ட் அக்யூரசி இஸ் ஆல்வேஸ் டிசையர்ட். த மெஷர்ட் வேல்யூ ஷுட் பி க்ளோஸ் டு த ட்ரூ வேல்யூ. ஸோ அக்யூரசி அப்படின்றது டிசையர் தான், பிகாஸ் நம்மளுக்கு இதுதான் வரணும் அப்படின்னு நம்ம சொல்லி வச்சுருப்போம். ஸோ அந்த வேல்யூ தான் என்னது அக்யூரசி. நம்ம கண்டுபிடிக்கிற மெஷர்ட் வேல்யூ வந்து அந்த அக்யூரசிக்கு கிட்டத்தட்ட இருக்கணும், இல்லை அக்யூரசி கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஓகேவா, தட் இஸ் நோன் அஸ் அக்யூரசி. நெக்ஸ்ட் அப்ராக்சிமேஷன். While we prepare a dish, we choose the ingredients approximately. We do not measure them accurately always. Similarly, it is not possible to set the exact value while taking measurements. Sometimes we may take the approximate value. Approximation is the process of finding a number which is acceptably close to the exact value of the measurement of a physical quantity. It is an estimation of a number obtained by rounding off a number to its nearest place value. அப்ராக்சிமேஷன் என்னன்னு சொல்கிறாங்க, ஸோ இப்போ நம்ம வந்து குக் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து இவ்வளோ கிராம் தான் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும், இவ்வளோ தான் நான் எடுக்கிறது கிடையாது, நம்ம அப்ராக்சிமேட்டாக எடுத்து போகிறோம் இல்லையா. ஸோ அதுதான் அப்ராக்சிமேஷன். அதே மாதிரி தான் மெஷர்மெண்ட்லேயும் கரெக்டாக அக்யூரேட்டாக நம்ம அந்த இதை சொல்ல முடியலன்னா கூட நம்ம வந்து அது கிட்ட உள்ளது க்ளோஸ் கால் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி க்ளோசஸ்ட்டாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, அதை வந்து நம்ம என்ன செய்யலாம், ரவுண்டிங் ஆஃப் பண்ணி நமக்கு எடுத்துக்கலாம். When the data are inadequate, physicists are in need of an approximation to find the solution for problems. ஸோ inaccurate ஒரு டேட்டா இருக்குது அப்படின்னா அதில் என்ன செய்வோம் அப்படின்னா இந்த அப்ராக்சிமேஷன் வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிக்கலாம். Approximations are usually based on certain assumption having a scientific background and they can be modified whenever accuracy is needed. ஸோ அதை வந்து நம்ம மாடிஃபை பண்ணிக்கலாம். அக்யூரசி இந்த இடத்துல நம்மளுக்கு அக்யூரேட்டாக என்ன வேணுன்றது தேவை அப்படின்னா ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து அப்ராக்சிமேஷன் பார்க்காம அக்யூரேசியாக என்ன வேணுன்றதை எடுத்துக்கலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் ரவுண்டிங் ஆஃப். Calculators are widely used in day-to-day life to do the calculations. The result given by a calculator has too many digits. Hence, the result containing more digits should be rounded off. The technique of rounding off is used in many areas of physics. So, rounding off பண்ணி எடுக்கிறது, because அதில் வந்து பாயிண்ட் போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இதில் வந்து இவ்வளோ தேவையில்லை, நம்மளுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ரவுண்டிங் ஆஃப். ஓகேவா. ஸோ ரவுண்டிங் ஆஃப் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பாருங்கள். ரூல்ஸ் ஃபார் ரவுண்டிங் ஆஃப். டிசைட் விச் இஸ் த லாஸ்ட் டிஜிட் டு கீப். ஸோ உங்களுக்கு தெரியணும் எந்த டிஜிட் போதும், ஒரு 2 டிஜிட் போதும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 2 டிஜிட் போதும், பாயிண்ட்க்கு அப்புறம் ஒரு 5 டிஜிட் போதும் அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ லீவ் இட் த சேம் இஃப் த நெக்ஸ்ட் டிஜிட் இஸ் லெஸ் தேன் 5. ஸோ இப்போ நம்ம ஒரு டிஜிட்டை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம், இப்போ செகண்ட் டிஜிட் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம்னா அந்த தேர்ட் டிஜிட் வந்து 5க்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா அந்த செகண்ட் டிஜிட்டை அப்படியே விட்டுறலாம். Increase it by 1 if the next digit is 5 or greater than 5. ஸோ இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ண போகிறோம், அப்போ தேர்ட் டிஜிட் வந்து 5 அல்லனா 5க்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த செகண்ட் டிஜிட் வந்து ஒரு 4 இருக்குது அப்படின்னு வைங்களேன், அதை நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க, 5 அப்படின்னு போட்டு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாம். இதுதான் ரவுண்டிங் ஆஃப். ஓகே, ஸோ இதோட உங்களுக்கு லெசன் ஓவர். ஸோ 8th ஃபர்ஸ்ட் லெசன் மெஷர்மெண்ட் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கும் புரியட்டும். கண்டென்ட்டை வந்து புரிஞ்சு படிங்க, மக்கப் பண்ணாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃபுல்லி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கான்செப்ஷுவல் எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சிஸ்டர் பிரதர் யாராவது 6th 7th படிக்கிறாங்கனாலும் நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவங்களையும் பார்க்க சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். பாய்.